மரக்கடை எம்ஜிஆர் சிலை முன் இன்னும் சில நிமிடங்களில் உரையாற்ற இருக்கிறார். நம்மிடையே தமிழக வெற்றி கழகத்தின் கொள்கை பரப்பு செயலாளர் ராஜ்மோகன் நம்மிடையே இணைந்திருக்கிறார். சார் வணக்கம் சார். இந்த திருச்சியில் நடிகர் விஜயின் இந்த முதல் சந்திப்பு பயணமே மக்கள் கூட்டத்தால் இன்னும் அந்த மேடையை நிறுத்த முடியாத அளவுக்கு மக்கள் கூட்டம் இருக்கிறது. இனி வரக்கூடிய மாவட்டங்களிலும் இந்த கூட்டத்தை எப்படி சமாளிக்க போறீங்க சார்? வணக்கம் சார். தலைவர் விஜய் அவர்களினுடைய முதல் மக்கள் சந்திப்பு திருச்சி மண்ணில் இருந்து தொடங்குகிறது. மலைக்கோட்டை தொடங்கி சென்ட் ஜார்ஜ் கோட்டை நோக்கி நீளப் போகிறது. உண்மையில் திருச்சியில் வெள்ளம் கரை புரண்டு ஓடுகிறது. வெள்ளம் இது காவிரி என்ற நதியின் வெள்ளம் அல்ல, தமிழ்நாட்டின் விதியை மாற்றப் போகிற வெற்றி தலைவரின் அன்பு வெள்ளம். அது எங்களுக்கு புரியுது. இதுல நம்முடைய பல நெருக்கடிகள், பல நிபந்தனைகள், அதையெல்லாம் கடைபிடித்து ஒரு பெரிய சேலஞ்சுக்கு நடுவுல தான் நம்முடைய வெற்றி தலைவரை நாங்க அந்த பாயிண்ட் கூட்டு போயிட்டு இருக்கிறோம். இன்ச் பை இன்ச்சா நகருது. இந்த அன்பையும் இந்த வெள்ளத்தையும் பார்க்கிற பொழுது ஒன்று புரிகிறது. தாய்மார்கள், பொதுமக்கள், கட்சியை தாண்டி உறுப்பினராக இல்லாத மக்கள் கூட அத்தனை பேர் சுத்தி நின்று அவர் ஒரு வாட்டி பார்த்து அவர்த்த கையசைக்கணும்னு அவங்க அன்பும் வாஞ்சையும் தெரிகிறது. இது அன்பு வெள்ளம். இது நீண்டு வளர்ந்து செல்லும் என்பதில் ஐயமில்லை. ஓகே, இந்த முறை இந்த கூட்டமானது அந்த 1977 மற்றும் 67 மாற்றங்களை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இந்த பிரச்சார பயணம் இருக்கும் என்பதுதான் அந்த நேற்று விஜயின் அந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டிருந்தது. அது போன்று இந்த கூட்டங்கள் தொடர்ந்து தாமதமாகிக் கொண்டே இருப்பதால் இன்று அந்த 3 மாவட்டங்களுக்கும் செல்ல முடியுமா ஏனென்றால் இன்னும் தொடங்கவில்லை. இந்த கூட்டம் 11:05 ஆகிவிட்டது. நீங்கள் சொல்லி கூறியது போலவே அது காவிரி கரை மக்களின் அன்பு வெள்ளமாக இருந்தாலும் இந்த அன்பு வெள்ளம் கரை புரண்டு ஓடினால் இன்னும் அரியலூர் பெரம்பலூரும் தாங்குமா சார்? திட்டமிட்டபடி கூட்டங்கள் நடைபெறுமா அதே நேரத்தில்? நிச்சயமா அதை தான் இலக்காக வைத்து ஒரு பெரிய குழு வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம், பகலிரவா தூங்காம. அதனால வெறும் ஒரு காசு கொடுத்து கூடுவது அல்ல கூட்டம். இது இயல்பான இயற்கையான கூட்டம், மக்கள் கூட்டம். கட்சிக்காரங்கன்னா கூட நம்ம சத்தம் போட்டு அப்படி இப்படி சொல்லலாம். இது மக்கள் கூட்டம். அவங்கள அதுல அவங்களுக்கு கரெக்டா அக்கமடேட் பண்ணி அரவணைத்து தான் சொல்லணும். திட்டமிட்டபடி 3 இடங்களுக்கும் தலைவர் நிச்சயமாக வருவார். அந்தந்த இடத்தில் இருக்க மக்கள் அங்கங்கே இருப்பது சிறப்பு. அந்த இடத்திற்கு நம்ம தலைவர் வர, நீங்க அங்கே இருங்க. உங்களை நோக்கி பார்ப்பதற்காக உங்க விஜய் வந்து கொண்டு இருக்கிறார். ராஜ்மோகன் சார், இருந்தீங்க சத்தியம் தொலைக்காட்சி வாயிலாக அவங்க ரசிகர்களுக்கு கொடுக்கக்கூடிய வேண்டுகோள் என்னவாக இருக்கும்? ஏனென்றால் இந்த விமான நிலையத்திலிருந்து இந்த எம்ஜிஆர் சிலைக்கு வருவதற்கே கிட்டத்தட்ட 2 மணி நேரம் ஆகிவிட்டது. இது போன்ற பல்வேறு இடங்களிலும் இது போன்ற நெருக்கடிகள், போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டால் அது பொதுமக்களிடையே ஒரு விமர்சனத்தையும் அரசியல் கட்சிகளிடையே ஒரு விமர்சனத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு சூழ்நிலை ஆகிவிடும். இது அந்த 10:30 to 11 என்று திட்டமிட்டபடி அதை கடந்து சென்று கொண்டிருக்கிறது. இது உங்கள் ரசிகர்களுக்கும் மக்களுக்கும் ஏதாவது வேண்டுகோள் எங்கள் தொலைக்காட்சி மூலமாக விடுப்பதாக இருந்தால் நீங்கள் அதை கூறலாம் சார். இந்த கூட்டம் கட்டுக்கடங்காமல் பல இடங்களிலும் திரண்டிருப்பதால் ஏற்படக்கூடிய போக்குவரத்து மாற்றம், நெரிசலில் 5 பெண்கள் மயங்கி இருப்பதாகவும் தகவல் வந்திருக்கிறது. இது தொடராமல் இருப்பதற்கு என்ன செய்ய வேண்டும் விஜய் கட்சியினர் என்பதையும் நீங்கள் வேண்டுகோளாக விடுக்கலாம் தான் ராஜ்மோகன் சார். ரசிகர்களுக்கும் மக்களுக்கும் விஜய் கட்சியினர் சொல்ல வேண்டியது என்னன்னு கேட்டீங்க. ரசிகர்களுக்கு நாங்க திரைப்படத்துல சொல்லிடுவோம், மக்களுக்கு உங்களை போன்ற பொறுப்பான ஊடகங்களை சொல்லிட்டு இருக்கிறோம். இங்க வந்திருப்பது பொதுமக்கள், இங்க வந்திருப்பது தொண்டர்கள். இவங்க ரசிகர்கள் தாண்டி தொண்டத்துக்கு மாறிட்டாங்க. அவர்கள் நம்முடைய தலைமை சொன்ன அந்த ஒரு வழிகாட்டி நெறிமுறைகளை பின்பற்றணும். அவங்க யாரு மயங்கி விழுந்தாலும் மயங்கி விழுந்த அடுத்த நொடி பொழுதுகளில் அவர்களுக்கான முதலுதவிகளை செஞ்சுட்டு இருக்கிறோம். 100கணக்கான மருத்துவர்கள் கூட இது வேற எந்த கட்சிக்கு இல்லாத பெருமை. பொதுக்கூட்டமா இருந்தாலும் சரி, பொதுக்குழுவா இருந்தாலும் சரி, மாநாடா இருந்தாலும் சரி, ₹1 கொடுக்காம அன்பால தானா கூட்டுற கூட்டம் இது பாசத்துல கூடுற கூட்டம். அதனால எல்லா விதமான முதலுதவி தொடங்கி எல்லா விதமான நிர்வாகம் சார்ந்து பல்வேறு திட்டமிடல்களும் செய்துதான் இதை செயல்படுத்தி கொண்டிருக்கிறோம். இன்னும் கொஞ்சம் அவங்க அந்தந்த இடங்களுக்கே தலைவர் வர இருப்பதால் நீங்க அவரை பார்க்க வர வேண்டாம், தலைவர் உங்களை பார்க்க வந்து கொண்டிருக்கிறார். தலைவர் மக்களை நோக்கி செல் என்று அண்ணா சொன்னார். நம்ம அண்ணா மக்களை நோக்கி சென்று கொண்டிருக்கிறார். அதனால இப்போ அந்த பாயிண்ட், அந்த மரக்கடை என்று சொல்ற பகுதியில பல்லாயிரக்கணக்கான மக்கள் திரண்டு நிக்கிறாங்க. அந்த இடத்தை நோக்கி சென்று கொண்டு இருக்கிறார். அங்கு பேசி முடித்து அரியலூர் பெரம்பலூருக்கும் வருவார். இது ஆரம்பம் தான். முதல் மக்கள் சந்திப்பு, முதல் முயற்சி. இது வெற்றியினுடைய தொடர்ச்சி. அடுத்தடுத்து இனி வாரம் ஆரவாரம் தான். ஓகே, நிறைவா கேள்விதான் ராஜ்மோகன் சார். இந்த திருச்சி சந்திப்பு, மக்கள் சந்திப்புங்கிறது தமிழக அரசியல்ல அது ஒரு பெரிய திருப்பு முனையை ஏற்படுத்துமா? திருச்சியே ஒரு திருவிழா கோலம் பூண்டது போல இருக்கக்கூடிய நிலையில் அந்த மாற்றத்தை இது உணர்த்தும் வகையில் இந்த கூட்டம் இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்களா சார்? சார், இன்னைக்கு நைட்டு தூங்க மாட்டாங்க நிறைய அமைச்சர்கள். இன்னைக்கு நைட்டு தூக்கம் போச்சு நிறைய தலைவர்கள். திருச்சி எங்க கோட்டை, நீங்களே உங்க கோட்டையில ஓட்ட போறதுல நாங்க ஸ்பெஷலிஸ்ட். இன்னும் மக்களின் அன்போடு ஆதரவோடு இதே மக்களினுடைய எழுச்சியோடு
தனி மனிதனின் எழுச்சி அல்ல, தமிழ்நாட்டின் எழுச்சி. நிச்சயமாக திருச்சியின் திருப்பு முனையை காலம் உங்களுக்கு காட்டி தரும். வெயிட் அண்ட் வாட்ச். ஓகே சார், நன்றி சார். இந்த திருச்சி பொதுக்கூட்டம், திருச்சி மக்கள் சந்திப்பு தொடர்பாக எங்களோட பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்து கொண்ட மிக்க நன்றி. திருச்சியில் இங்கு நடிகர் விஜயுடன் பயணிக்கும் அந்த தமிழக வெற்றி கழகத்தின் கொள்கை பரப்பு செயலாளர் ராஜ்மோகன் இப்போது திருச்சியில் திமுகவின் கோட்டையில் ஓட்டை விழுந்திருக்கிறது என்றும், இந்த கோட்டையை நாங்கள் கைப்பற்றுவோம் என்றும், இன்று திருச்சியில் உள்ள திமுக அமைச்சர்களுக்கு இன்று இரவு தூக்கமே இருக்காது என்றும், இது காசு கொடுத்து கூட்டிய கூட்டம் அல்ல, தானாக கூடிய கூட்டம் என்று தமிழக வெற்றி கழகத்தின் கொள்கை பரப்பு செயலாளர் ராஜ்மோகன் நமக்கு அளித்த அந்த அங்கிருந்து நேரடியாக அளித்த அந்த பேட்டியில் கூறியிருக்கிறார். மற்றொரு மிக முக்கியமான விஷயமாக அண்ணா கூறியது போல மக்களிடம் செல் என்று மக்களை நோக்கி சென்று கொண்டிருக்கிறார். ரசிகர்கள் விஜயை நோக்கி வர வேண்டாம், அந்தந்த பகுதிகளில் கூடிய குழுமி இருப்போர் அந்தந்த பகுதிகளிலேயே இருக்கலாம் என்றும் மக்களை தேடிதான் விஜய் வந்து கொண்டிருக்கிறார். அவரிடம் அவர் பேசுவார் என்பதால் அங்கு ரசிகர்களும் தொண்டர்களும் பொதுமக்களும் இங்கு விஜய் இருக்கும் இடத்தை நோக்கி நகர வேண்டாம். அந்த போக்குவரத்து நெரிசல் மற்றும் அங்கு மயங்கி விழுந்தவர்கள் மற்றும் காயமடைந்தவர்களுக்கு உரிய சிகிச்சைகள் அளிப்பதற்கான ஏற்பாடுகளை ஏற்கனவே நாங்கள் செய்திருக்கிறோம் என்றும் அவர் கூறியிருக்கிறார். இருந்த போதிலும் இன்னும் இந்த திருச்சி விமான நிலையத்திலிருந்து அவர் பேசிய முதல் பொதுக்குழு கூட்டம் நடைபெறக்கூடிய அந்த மக்கள் சந்திப்பு இடம் நடைபெறக்கூடிய அந்த பகுதிக்கு இன்னும் வரவில்லை. இருந்த போதிலும் அந்த கூட்டமானது நாங்கள் எதிர்பார்த்த கூட்டத்தை விட அதிகமாக வந்திருப்பதால் இந்த திணறல் என்பதை அந்த கட்சியின் கொள்கை பரப்பு செயலாளரும் நடிகர் விஜயுடன் இந்த மக்கள் சந்திப்பு பயணத்தில் இடம்பெற்றுள்ள அதை ஒருங்கிணைப்பவருமான ராஜ்மோகன் நம்மிடையே தெரிவித்திருக்கிறார். தொடர்ந்து திருச்சி மாநகரின் பல்வேறு இடங்களிலும் இருந்தும் கட்சியின் தொண்டர்களோ ரசிகர்களோ வரவில்லை, பொதுமக்கள் தான் பெருமளவில் குழுமி இருக்கிறார்கள் என்ற தகவலையும் நமது செய்தியாளரும் கொள்கை பரப்பு செயலாளர் ராஜ்மோகனும் கூறியிருக்கிறார். இது மீண்டும் இந்த திருச்சியில் ஏற்பட்டுள்ள இந்த திரளான மக்கள் கூட்டம் தமிழக அரசியலில் மாற்றத்தை ஏற்படுத்துமா என்பது 2026 தேர்தலில் வாக்குகள் எண்ணப்படும் போது அது தெரிய வரும். பார்க்க வந்த கூட்டம் வாக்குகளாக மாறுமா மாறாதா என்பது குறித்து பல்வேறு விமர்சனங்கள் எழுந்துள்ள நிலையிலும் இந்த நடிகர் விஜய் முதல் மக்கள் சந்திப்பு பயணமானது இன்னும் சில நிமிடங்களில் இப்பொழுது டிவிஎஸ் டோல்கேட் பகுதியை தாண்டி வந்து கொண்டிருக்கிறது. அங்கிருந்து சில நிமிடங்களில் அந்த மரக்கடை பகுதியில் குழுமியுள்ள ஏராளமான ரசிகர்கள் தொண்டர்களிடையே அவர் இன்னும் சில நிமிடங்களில் உரையாற்றுவார் என எதிர்பார்க்கப்படுகிறது.